இஸ்ரேலிய இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பலஸ்தீனிய கைதி ஒருவர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் துன்புறுத்தும் சில வீடியோ காட்சிகள் வெளிவந்து இப்பொழுது கடும் பதற்றத்தையும், அதைவிட மேலே பதட்டமாக என்னென்னா அந்த வீடியோ காணொலியை வெளியிட்டது யார்ன்றது ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்போ இஸ்ரேல் வெளியிட்டு அது மேலும் பதட்டத்தை இப்போ அங்கே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தின் உயர் அதிகாரியான ஒரு பெண் ஒருவர் தான் இந்த வீடியோவை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீனிய எல்லை, குறிப்பாக வெஸ்ட் பேங்கும் சரி காசா எல்லையிலையும் இருந்து பொதுவாக இந்த பிரச்சனைகள், சண்டைகள், யுத்தங்கள் என்று நடைபெறும் போது, குறிப்பாக இந்த கடந்த 2023 ஆண்டு ஆரம்பித்த இந்த காசா யுத்தத்தின் பின்னர் பெருமளவான பலஸ்தீனிய கைதிகள், அதாவது பலஸ்தீனியர்களை கைது செய்திருந்தது இஸ்ரேலிய படை. அப்படி கைது செய்யப்பட்ட ஒருத்தரை கடுமையாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கி துன்புறுத்தி சில சித்திரவதைகள் செய்கிறத அங்கே இருக்கிற ஒரு சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்குது. அவங்களுடைய முகாமில் இருக்கிற சிசிடிவியில் இந்த காணொலியானது வெளியாகி இப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. மனித உரிமைகள் பிரச்சனை, எப்படி கைதிகளை நடத்துகிற பிரச்சனை, அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சையை போய்கொண்டிருக்கிற நிலையில தான் அந்த காணொலியை யார் வெளியிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முதலே அந்த காணொலியை வெளியிட்டது இந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் உயர் பதவியில் இருக்கும் ஒரு லாயர், அதுவும் ஒரு பெண் ஒருவர் இந்த காணொலியை வெளியிட்டிருப்பதாக அவர் ஒத்துக்கொண்டு, அதன் பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவைய இஸ்ரேலிய படையிலேயோ இராணுவத்திலேயும் எந்த விதமான பதவிகள்லையும் அமர்த்தப் போவதில்லை என்று தகவலை வெளியிட்ட உடனே உடனடியாக அந்த நபர் ரிசைன் பண்ணியிருக்கிறார் தன் பதவி அனைத்திலையும் இருந்து. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காண இல்லை, மிஸ்ஸிங் என்ற ஒரு ரீதியில் ஒரு பெரிய சர்ச்சைகள் நடைபெற்று இஸ்ரேலிய இராணுவம் படைகள் எல்லாம் கடுமையான ஒரு தேடுதல் நடத்தி இப்போ கண்டுபிடிச்சு கைது செய்திருக்குது இஸ்ரேலிய படை. ஸோ இது மிகவும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இவர் ஏன் இந்த ரீதியான ஒரு சம்பவத்தை நடத்தினார்? இது ஒரு இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் முகமாக, இஸ்ரேல் படைகளுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் முகமாக வந்து ஒரு பெரும் சர்ச்சை ஒன்று இப்போ அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இப்போ இன்று எகிப்திய வெளிவிவகார அமைச்சர் ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதாவது ஹமாஸ் தன்னுடைய அதிகாரங்களை, அதாவது காசாவில் இருக்கின்ற அதிகாரங்களை பலஸ்தீனியன் கமிட்டி ஒன்றுக்கு அல்லது இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஒன்றுக்கு ஒப்படைப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாக இன்று எகிப்தின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் சொல்லணும். ஏனென்றால் ஹமாஸுக்கு இதை விட வேறு வழி ஒன்றும் இல்லை. அவர்கள் ஒரு நாட்கள் நேரத்தை இழுத்தடித்து கொண்டு செல்லலாமே ஒழிய திரும்பி சண்டை பிடிக்கிற அளவுக்கோ, திரும்பி மீண்டும் சண்டையை பிடிச்சி காசா பிடிக்கிற அளவுக்கோ இப்போதைக்கு அவர்களுக்கு எந்த விதமான பலமும் இல்லை. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலோடு சேர்ந்து இருக்கிறதால இந்த பீஸ் பிளானின் படி சமாதானத்துக்கு போகிறதும், காசா விட்டு வெளியேறதும், காசாவினுடைய அதிகாரங்களை இன்னொரு கமிட்டிக்கு அந்த பீஸ் பிளானில் சொன்னது போல் ஒரு கமிட்டிகிட்ட கொடுக்குறது தான் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ அதுக்கு ஒத்துக்கொண்டுள்ளதாகத்தான் இப்போ எகிப்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த எகிப்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எகிப்தும் கட்டாரும் தான் இந்த சமாதானத்திற்கான கடும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தது கடந்த காலங்களில். ஸோ இப்போ எகிப்திட்டேருந்து இந்த தகவல் வந்திருக்கிறபடியாக கிட்டத்தட்ட இது ஒரு உறுதிப்படுத்தின தகவலாக தான் இருக்கணும். இந்த நிலையில் நேற்றும் ஒரு 3 உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்திருப்பதாகவும், அது இறந்த பணைய கைதிகளின் உடல் தான் என்று இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி இந்த உடல்கள் எல்லாம் கொடுத்த பிறகு 2ஆம் கட்டத்தில் தான் இந்த ஆயுதங்களை கொடுக்கறது, பீஸ் பிளானின் படி இந்த பவர்ஸை இன்னொரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி அல்லது ஒரு போர்டுக்கு கொடுக்குற சம்பந்தமாக தான் அடுத்த பேச்சுவார்த்தை இப்பொழுதே திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது தான் இன்றைய இந்த எகிப்திய அமைச்சருடைய இந்த தகவலின்படி தெரிய வருகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் இதில் வரப்போகுதுன்ட்டு. பொதுவாக கிட்டத்தட்ட அடுத்த மாதங்கள் அளவில் இது அதிகார பகிர்வு அல்லது அதிகார டிரான்சிஷன் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பொதுவாக இருக்குது. இந்த நிலை இப்பையும் காசாவில் ஒரு சில தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், கடந்த இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 240க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு மிக முக்கியமான நாள், குறிப்பாக நியூயார்க்கில் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நாளைக்கு தான் நியூயார்க் சிட்டிக்குரிய மேயருக்கான தேர்தல் நடக்க போகுது. இது ஒரு வளமையாக நடக்கிற தேர்தல், ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் இந்த தேர்தல். ஆனால் இந்த முறை இது கொஞ்சம் சிறப்பு பட்டிருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவோட வரலாற்றிலேயே ஒரு சோஷலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், அதுவும் ஒரு குடியேற்றவாசியாக வந்தவர், ஒரு இஸ்லாமியர் என்ற ரீதியில் ஒருவர் இந்த முறை மேயராக தெரிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது அங்கே. ஏனென்றால்
சொஹ்ரான் மம்டானி என்பவர், அவர்தான் இப்பொழுது டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் வேட்பாளராக இருக்கிறார். ஏற்கனவே இந்த நியூயார்க் மேயர் ரேஸில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் தோற்ற ஆண்ட்ரூ கியூமோ எனப்படுகின்ற முன்னாள் நியூயார்க் கவர்னர், அதாவது நியூயார்க் மாகாணத்தின் கவர்னரும் இப்போ மம்தானியை எதிர்த்து போட்டி போடுறார். குறிப்பாக இந்த கடைசியாக வந்த கருத்து கணிப்பின்படி சொஹ்ரான் மம்தானிக்கு 45% அளவுக்கான வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதாகவும், அவர் செகண்ட் பிளேஸுக்கு இருக்கிற கியூமோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% தான். அதாவது இந்த டிஃபரன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 15% இருக்கும் என்ற ரீதியில் தான் இப்போ கடைசியாக வந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்குது. இருந்த போதும் ஏற்கனவே ஒரு 7 லட்சம் பேர் ஒரு அட்வான்ஸ் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை ஓட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 50 லட்சம் பேர் இந்த நியூயார்க் சிட்டி மேயருக்கான ஓட்டிங்கில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து கடந்து வந்த கருத்து கணிப்பின்படி ஆண்ட்ரூ கியூமோக்கு இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு, அவருடைய பெர்சன்டேஜ் கூடிக்கொண்டே போகுது. 20லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 தாண்டி நெருங்கி கொண்டிருக்கிறார். நாளாக என்ன நடக்கும் மட்டும் தெரியல. குறிப்பாக இவரை வந்து சோஷலிஸ்ட் சொல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கம்யூனிசத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை அங்கே பொதுவாக இருக்குது. அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்குமான இந்த கோல்டு வார் நடக்கும்போது கம்யூனிஸ்ட் என்ற வார்த்தையே அங்கே ஒரு என்ன சொல்லுது, ஒரு தேச துரோக வார்த்தை மாதிரி தான் அமெரிக்காவில் இருந்தது. இந்த 50-60களில் அப்படி வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் கைது செய்து சிறையில் போட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படித்தான் அமெரிக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ஒரு முதலாளித்துவ நாடு. ஸோ அவர்கள் வந்து இந்த கம்யூனிச சிந்தனைகளை பற்றி பொதுவாக என்ன சொல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, அது ஒரு தீண்டத்தகாத சொல்லாதான் அவர் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கிட்டடியில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயின் படி சொல்லியிருக்குது, 14% அமெரிக்கா மக்கள் வந்து இந்த கம்யூனிசத்தை ஆதரிக்கிற, இல்லாட்டி அது ஒரு நன்மையான ஒரு விஷயம் என்ற ரீதியில் ஒரு கருத்தை வச்சிருப்பதாகவும், அதில் பெரும்பாலானாக்கள் 30 வயசு குறைஞ்ச இளைஞர்கள் என்ற ஒரு சர்வே வந்து அண்மையில் வந்திருக்குது. இருந்த போதும் டொனால்ட் ட்ரம்ப் தெரியும், அமெரிக்க அதிபர் வந்து இந்த மம்டானி, அதாவது தற்பொழுது இந்த நியூயார்க் ரேஸில் வின் பண்ணக்கூடிய சான்ஸாக இருக்கிற ஒருவர், அவர் வந்தால் தான் கடுமையாக அவரோட நடந்து கொள்ள போவதாகவும், நியூயார்க்குக்கான ஃபண்ட்ஸ் அலோகேஷனை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண போவதாகவும் தெரிவிச்சிருக்கார். குறிப்பாக கடந்த வருடங்களில் ஒரு 7 பில்லியன் அளவுக்கான அமெரிக்க டாலர்ஸ் வந்து நியூயார்க் சிட்டிக்கு மட்டுமே ஃபெடரல் கவர்மெண்டால் அலோகேட் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் சர்வீஸ் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்குது சிட்டி. ஸோ தான் வந்து வருங்காலத்தில் அப்படியா கொடுக்க மாட்டேன் என்ற ரீதியிலான ஒரு நேற்று நடந்த ஒரு பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு கடும் ஒரு முருகல் ஒன்று தான் இப்போ வரப்போகுது. இப்போ சொஹ்ரான் மம்தானி செலக்ட் பண்ணப்பட்டால் ட்ரம்புக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பெரும் பிரச்சனை, ஒரு பனிப்போரே போகும் போல தான் இருக்குது. இந்த நிலையில் மம்தானியை டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஒரு முகமாகவே வளர்த்து வர்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி தற்பொழுது கொண்டிருக்கு. குறிப்பாக மம்தானி வின் பண்ணினா ஒபாமாவை வாஷிங்டனில் போய் சந்தித்து இருவரும் இணைந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாதிரியான ஒரு திட்டமும் இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி முடிவு செய்திருப்பதாக இப்போ அங்கிருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இப்படித்தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவர்களுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, இவர் ஒரு என்ன சொல்வது, மம்டானி ஒரு சோஷலிஸ்ட் அல்ல, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற ரீதியில் மக்கள்கிட்ட கருத்துக்களை பரப்பி அவரை ஓட்ஸை குறைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், நாளைக்கு ஓட்டிங்ஸ் இருக்குது, அநேகமாக மம்டானி வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட பெல்ட் தான், அது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிரதேசம். ஸோ அநேகமாக அவர் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் ட்விஸ்ட் என்ன நடக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதை. இந்த நிலையில் நாளைக்கு கனடாலேயும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று இருக்குது. கனடாவோட புதிய கவர்மெண்ட், அதாவது மார்க் கார்னி தலைமையிலான இந்த கவர்மெண்ட்டோட முதலாவது பட்ஜெட் நாளைக்கு பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட் ஒரு ஸ்பெஷலானது என்ன காரணத்துக்காகண்டா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு கனடா சமர்ப்பிக்கிற முதலாவது பட்ஜெட். அது மட்டும் இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற முதலாவது பட்ஜெட். அதனால் வந்து இது கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. என்ன விதமான இப்போ அமெரிக்காவோட டேரிஃப், அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த ரெவன்யூ சைட்டில் என்ன விதமான சிஸ்டங்களை இப்போ கொண்டு வர போகிறாங்கன்றதான் இப்போ நாளைக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த கனடியன் பிரதமர் மார்க் கார்னி உண்மையாகவே அவர் ஒரு பொலிட்டிஷியன் இல்லை. அவர் கடந்த காலங்களில் பேங்க் ஆஃப் கனடா, அதாவது கனடாவின் சென்ட்ரல் பேங்கிட கவர்னராகவும் இருந்தவர், அதே நேரம் இங்கிலாண்டின் சென்ட்ரல் பேங்கிட கவர்னராகவும் இருந்தவர். இப்படி 2 சென்ட்ரல் பேங்கில் கவர்னராக இருந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நபர் ரெண்டாயிரம் தான். ஸோ அவர் ஒரு என்ன சொல்ல, அக்கௌண்டிங் இந்த ஃபினான்சிங்கில் ஒரு மாஸ்டர் தான் சொல்லணும். அவர் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் குறிப்பாக இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, பொதுவாக நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது பட்ஜெட் நாளைக்கு தான் சப்மிட்ன்றபடியாக
இதில் முக்கியமான விஷயம் டெஃபிசிட் கடந்த வருஷம் இந்த வருஷத்துக்குரிய டெஃபிசிட்டாக 42 பில்லியன் கனேடியன் டாலர் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவங்க அந்த கேப்பில் தான் ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆகி டரிஃப்ஸ் வந்து சிறிய பிரச்சனைகள் போகிறதால இப்போ எதிர்பார்க்குறாங்க இந்த டெஃபிசிட் கிட்டத்தட்ட 70 to 100 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸாக இருக்கும் என்று இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த டெஃபிசிட் வரப்போகுதுன்னு சொல்லுது. பெரிய டெஃபிசிட் தான் இருந்த போதும் அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ரெவன்யூன்னு சொல்லி அதை வச்சு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பட்ஜெட் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். இந்த நிலையில் கனடா இப்போ இருக்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 votes எக்ஸ்ட்ராவாக தேவை இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணாட்டி பார்லிமெண்ட் டிசால்வ் ஆகி எலெக்ஷன் இந்த டிசம்பர், அதாவது கிறிஸ்மஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறிப்பாக இப்பொழுது ஆப்போசிட் பார்ட்டி கன்சர்வேட்டிவ்ஸ் அநேகமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். அதை தவிர கியூபேக், அதாவது கியூபேக்கில் இருக்கிற பிளாக் என்ற பார்ட்டியும் என்டிபியும் இதில் சப்போர்ட்டுக்கு ஒரு பார்ஷியலாக ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா இதில் குறிப்பாக என்டிபி சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா இன்னொரு எலெக்ஷனுக்கு இவ்வளோ குயிக்கான கேப்பில் எதிர்கொள்கிறதுக்கு என்டிபி தயாராகவும் இல்லை. என்டிபிக்கு அப்படி எலெக்ஷன் வந்தாலும் இருக்கிற எம்பிஸும் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அவங்க இப்போதைக்கு ஒரு எலெக்ஷனுக்கு போக மாட்டாங்க. அப்படியும் லிபரல்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்குது என்று கனடாவிலேருந்து வர செய்திகள் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இது என்ன நடக்குது. நாளைக்கு 2 முக்கியமான சம்பவம், நியூயார்க் சிட்டியோட மேயர் எலெக்ஷன், கனேடியாவோட பட்ஜெட். இது 2ம் மிக முக்கியமான சம்பவம் நாளைக்கு நடக்க இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரியான சம்பவங்கள் அதிர்ச்சிகள் நாளைக்கு காத்திருக்குதுன்னு சொல்லி. மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.